வணக்கம். எல்லோரும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு தயாராகிட்ருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் எக்ஸாமுக்கு ஒரு மாதம் தான் இருக்குது, கடைசி கட்டத்தில் இருக்கும். நம்ம ஒரு சில தமிழ்லேருந்து ஒரு சில இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் பார்ப்போம். திருக்குறள்லேருந்து எடுக்கப்பட்ட கேள்வி, அதிலேருந்து ஒரு சில கொஷின்ஸ் மட்டும் பார்ப்போம். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். உலகம் முழுமைக்குமான வாழ்வியல் நெறிகளை தொகுத்து கூறும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருக்குறள். உலகம் முழுமைக்குமான வாழ்வியல் நெறிகளை தொகுத்து கூறும் நூல் திருக்குறள். இந்த திருக்குறள் 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. திருக்குறள் 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. வையகம் தலைத்து வாழ எழுதப்பட்ட அறநூலாக கருதப்படும் நூல் திருக்குறள். வையகம் தலைத்து வாழ எழுதப்பட்ட அறநூலாக கருதப்படும் நூல் திருக்குறள். திருவள்ளுவர் பொருட்பாலின் முதல் 25 அதிகாரங்களிலும் ஒலிபியல் அங்கவியல் போன்ற அதிகாரங்களிலும் அரசியல் கருத்துக்களை உள்ளடக்கி கூறியுள்ளார். அரசியல் கருத்துக்களை திருவள்ளுவர் எந்த இதில் கூறியிருக்கார் அப்படின்னா, பொருட்பாலோடைய முதல் 25 அதிகாரத்திலையும் ஒலிபியல் அங்கவியல் போன்ற அதிகாரத்திலையும் அரசியல் கருத்துக்களை உள்ளடக்கி கூறியிருக்கிறார். எந்த அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டுள்ள அறிவுரைகளை அமைச்சர்கள் பின்பற்றி நடந்தால் நாடு நலமுறும் என்று திருவள்ளுவர் கூறியுள்ளார். இறைமாட்சி. எந்த அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டுள்ள அறிவுரைகளை அமைச்சர்கள் பின்பற்றி நடந்தால் நாடு நலமுறும். எந்த அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டுள்ள அறிவுரைகளை அமைச்சர்கள் பின்பற்றி நடந்தால் நாடு நலமுறும் அப்படின்னு திருவள்ளுவர் கூறியிருக்கிறார் அப்படின்னா இறைமாட்சி. திருக்குறளில் இடம்பெறாத ஒரே எண் எது அப்படின்னா 9. திருக்குறளில் இடம்பெறாத ஒரே எண் 9. திருக்குறளில் இருக்கிற அனைத்து குறள்களுமே டேஸ் எனும் வெண்பா வகையை சேர்ந்தவை அப்படின்னா குறள் வெண்பா. திருக்குறள் குறள் வெண்பா வகையை சேர்ந்தது. திருக்குறளில் ஒரே ஒரு அதிகாரமுடைய இயல் ஊழியல். திருக்குறளில் ஒரே ஒரு அதிகாரமுடைய இயல் எது அப்படின்னா ஊழியல். திருக்குறளுடைய முதற்பாலாகிய அறத்துப்பாலில் மொத்தம் எத்தனை அதிகாரங்கள் இருக்குது அப்படின்னா 38 அதிகாரம் இருக்குது. திருக்குறளின் முதற்பாலாகிய அறத்துப்பாலில் மொத்தம் 38 அதிகாரம் உள்ளது. திருக்குறளின் நூலமைப்பானது டேஸ் என்ற எண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் விதத்தில் அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னா 7 அப்படின்ற எண்ணு. திருக்குறளின் நூல் அமைப்பானது 7 அப்படின்ற எண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் விதத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பிய மக்களுக்கு லத்தீன் மொழியில் டேஸில் திருக்குறளை அறிமுகப்படுத்தியவர் வீரமாமுனிவர். வீரமாமுனிவர் ஐரோப்பிய மக்களுக்கு லத்தீன் மொழியில் எப்போ திருக்குறளை அறிமுகப்படுத்துகிறார் அப்படின்னா 1730. 1730 தான் வீரமாமுனிவர் திருக்குறளை ஐரோப்பிய மக்களுக்கு லத்தீன் மொழியில் அறிமுகப்படுத்துகிறாரு. திருக்குறளில் 7 அப்படின்ற சொல் டேஸ் குரட்பாக்களில் எடுத்தாளப்பட்டுள்ளது அப்படின்னா 8 குரட்பாக்கள். திருக்குறளில் 7 என்ற சொல் டேஸ் குரட்பாக்களில் எடுத்தாளப்பட்டுள்ளது 8. திருக்குறளில் டேஸ் என்ற சொல் பயன்படுத்தப்படவில்லை அப்படின்னா தமிழ். திருக்குறளில் தமிழ் அப்படின்ற சொல் பயன்படுத்தப்படவில்லை. திருக்குறள் நூலானது முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. திருக்குறள் நூலானது முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. மொத்த அதிகாரங்கள் திருக்குறளில் 133. மொத்த குரட்பாக்கள் 1330. திருக்குறள் அறத்துப்பாலில் உள்ள குரட்பாக்களினுடைய எண்ணிக்கை அறத்துப்பாலில் மட்டும் எவ்வளோ குரட்பாக்கள் அப்படின்னா 380. பொருட்பாலில் 700. காமத்துப்பாலில் உள்ள குரட்பாக்களுடைய எண்ணிக்கை 250. மொத்தம் 1330. அறத்துப்பாலில் 380, பொருட்பாலில் 700, காமத்துப்பாலில் 250. திருக்குறள் ஆ அப்படின்ற அகரத்தில் தொடங்கி டேஸில் முடிகிறது அப்படின்னா நகரத்தில் முடிகிறது. திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிகிறது. திருக்குறளில் உள்ள ஒவ்வொரு குறளும் டேஸ் அடிகளால் டேஸ் சீர்களை கொண்டது அப்படின்னா 2 அடி 7 சீர். திருக்குறளில் இருக்கிற ஒவ்வொரு குறளுமே 2 அடி 7 சீர்களை கொண்டுள்ளது. திருக்குறளில் தமிழ் எழுத்துக்கள் 247இல் எத்தனை எழுத்துக்கள் மட்டுமே இடம்பெறவில்லை? திருக்குறளில் தமிழ் எழுத்துக்கள் 247 எழுத்துக்களில் இடம்பெறாத எழுத்துக்கள் 37. திருக்குறளில் இடம்பெறும் 2 மலர்கள் அனுச்சம் குவளை. 2 மலர்கள் எது அப்படின்னா அனுச்சம் குவளை. இந்த 2 மட்டும்தான் திருக்குறளில் இடம்பெற்றிருக்கு. திருக்குறளில் இடம்பெறும் ஒரே பழம் நெருஞ்சிப்பழம். திருக்குறளில் இடம்பெறும் ஒரே பழம் நெருஞ்சிப்பழம். திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை குன்றிமணி. திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை எது அப்படின்னா குன்றிமணி. திருக்குறளில் பயன்படுத்தப்படாத ஒரே உயிரெழுத்து ஔ. திருக்குறளில் பயன்படுத்தப்படாத ஒரே உயிரெழுத்து எது ஔ. திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் குறிப்பறிதல். ஒரு அதிகாரம் 2 முறை வருது திருக்குறளில், எது அப்படின்னா குறிப்பறிதல். திருக்குறளில் இடம்பெற்ற 2 மரங்கள் எவை அப்படின்னா பனை, மூங்கில். திருக்குறளில் இடம்பெற்ற 2 மரங்கள் பனை, மூங்கில்.
திருக்குறளில் அதிகம் பயன்படுத்தப்பட்ட ஒரு எழுத்து எது அப்படின்னா நீ. திருக்குறளில் அதிகம் பயன்படுத்தப்பட்ட ஒரு எழுத்து எது அப்படின்னா நீ. எத்தனை முறை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா 1705 முறை. திருக்குறளில் ஒரே ஒரு முறை மட்டும் பயன்படுத்தப்பட்ட 2 எழுத்து எவை அப்படின்னா லீ ஞா. திருக்குறளில் ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தப்பட்ட 2 எழுத்துக்கள் லீ ஞா. திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் தஞ்சை ஞானப்பிரகாசர். திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் யார் அப்படின்னா தஞ்சை ஞானப்பிரகாசர். திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர். முதலில் உரை எழுதியவர் யார் அப்படின்னா மணக்குடவர். முதல்ல அச்சிட்டவர் யார் அப்படின்னா தஞ்சை ஞானப்பிரகாசர். திருக்குறளை முதல்ல ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா ஜி.யு. போப். திருக்குறள் உரையாசிரியர்களுள் 10வது உரையாசிரியர் யார் அப்படின்னா பரிமேலழகர். 10வது உரையாசிரியர் பரிமேலழகர். திருக்குறள் நரிக்குறவர் பேசும் டேஸ் மொழியிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னா வக்போலி. திருக்குறள் நரிக்குறவர் பேசும் வக்போலி மொழியிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. உலகிலேயே அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ள நூல்களில் திருக்குறள் டேஸ் இடத்தை வகிக்கிறது அப்படின்னா 3வது இடம். உலகிலேயே அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ள நூல்களில் திருக்குறள் 3ஆம் இடத்தை வகிக்கிறது. திருவள்ளுவர் டேஸ் வலியுறுத்தியுள்ள அரசியல் சிந்தனைகளில் அறநெறியே முதன்மையான இடத்தினை பெறுகிறது அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா பொருட்பாலில். திருவள்ளுவர் பொருட்பாலில் வலியுறுத்தியுள்ள அரசியல் சிந்தனைகளில் அறநெறியே முதன்மையான இடத்தினை பெறுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால் என்று திருக்குறளுடைய பெருமையை கூறியவர் கபிலர். திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால் அப்படின்னு திருக்குறளுடைய பெருமையை கூறியவர் கபிலர். உள்ளுதோர் உள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு அப்படின்னு திருக்குறளுடைய பெருமையை கூறியவர் மாங்குடி மருதனார். உள்ளுதோர் உள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு அப்படின்னு திருக்குறளுடைய பெருமையை கூறியவர் யார் அப்படின்னா மாங்குடி மருதனார். அரசுக்கு பல வழிகளிலேயே வந்த வருவாயை திரட்டி ஒன்று சேர்க்க வேண்டும் என்பதனை டேஸ் என்கிறார் வள்ளுவர். ஈட்டல். அரசுக்கு பல வழிகளிலேயே வந்த வருவாயை திரட்டி ஒன்று சேர்க்க வேண்டும் என்பதனை டேஸ் என்கிறார் வள்ளுவர். ஈட்டல். ஒரு மன்னன் பொருள் வரும் வழிவகைகளை பெருக்க வேண்டும் என்பதனை டேஸ் என்ற சொல்லால் குறிப்பிடுகிறார். இயற்றல். பல வழிகளில் வருவாய் வர்றதை திரட்டி ஒன்று சேர்க்க வேண்டும் அப்படின்றத ஈட்டல் அப்படின்னு சொல்கிறோம். பொருள் வரும் வழிவகைகளை பெருக்க வேண்டும் அப்படின்றத இயற்றல் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு மன்னன் தனது அரசினுடைய வருவாயை பெருக்கும் துறையிலும் வரவு செலவு திட்டத்திலும் வல்லவனாக விளங்க வேண்டும் என்று திருவள்ளுவர் எந்த அதிகாரத்தில் குறிப்பிட்டிருக்கார் அப்படின்னா இறைமாட்சி. ஒரு மன்னன் தனது அரசின் வருவாயை பெருக்கும் துறையிலும் வரவு செலவு திட்டத்திலும் வல்லவனாக விளங்க வேண்டும் என்று திருவள்ளுவர் எந்த அதிகாரத்தில் குறிப்பிடுகிறார் அப்படின்னா இறைமாட்சி. எந்த நாட்டில் உள்ள அணு துளைக்காத கிரெம்ளின் மாளிகையில் உள்ள சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறளும் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா வெனிசுலா. எந்த நாட்டில் உள்ள அணு துளைக்காத கிரெம்ளின் மாளிகையில் உள்ள சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறளும் இடம்பெற்றுள்ளது வெனிசுலா. இங்கிலாந்து நாட்டில் உள்ள அருங்காட்சியகத்தில் திருக்குறள் டேஸுடன் வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னா விவிலியத்துடன். இங்கிலாந்து நாட்டில் உள்ள அருங்காட்சியகத்தில் திருக்குறள் விவிலியத்துடன் வைக்கப்பட்டுள்ளது. திருக்குறளின் பெருமைக்கும் சிறப்புக்கும் சான்றாக திகழும் நூல் திருவள்ளுவ மாலை. திருக்குறளுடைய பெருமைக்கும் சிறப்புக்கும் சான்றாக திகழும் நூல் திருவள்ளுவ மாலை. 2019ஆம் ஆண்டிற்கான திருவள்ளுவர் ஆண்டு 2050. 2019ஆம் ஆண்டிற்கான திருவள்ளுவர் ஆண்டு 2050. திருக்குறள் ஓர் டேஸ் நூலாகும். மதசார்பற்ற நூல். திருக்குறள் ஒரு மதசார்பற்ற நூல். ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி.யு. போப். லத்தீனில் மொழிபெயர்த்தவர் யார்? வீரமாமுனிவர். ஜெர்மனியில் மொழிபெயர்த்தவர் டாக்டர் க்ரௌல். ஜெர்மனியில் மொழிபெயர்த்தவர் டாக்டர் க்ரௌல். பிரெஞ்சில் மொழிபெயர்த்தவர் ஏரியல். பிரெஞ்சில் மொழிபெயர்த்தவர் ஏரியல். இதில் இருக்கிற எல்லா கொஷின்ஸுமே இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ். எல்லா கொஷினுமே நல்லா படிச்சுக்கோங்க. எக்ஸாமுக்கு தயாராகிறவங்க
எக்ஸாமுக்கு தயாராகிறவங்களுக்காக நம்ம வந்து ஸ்டடி மெட்டீரியலும் டெஸ்ட் பேட்சும் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். டெஸ்ட் பேட்சில் வந்து உங்களுக்கு 8000 கொஷின்ஸ் வந்துடும். டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு வெறும் 400 ரூபாய் மட்டும்தான். ஸ்டடி மெட்டீரியலும் உங்களுக்கு 6 புக்கோடு வந்துடும். தமிழ், ஜிஎஸ் எல்லாமே உங்களுக்கு இன்க்ளூட் ஆயிரும். விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சேட் பண்ணி இல்லை கால் பண்ணி ஆர்டர்ஸை வந்து வாங்கிக்கோங்க.